ஹலோ மாஸ்டர்ஸ், எங்க போனடா நீ இத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்க. என்ன பிரச்சனைனா கைஸ், நம்மளோட பர்சனல் லைஃபையும் இந்த மாதிரி நம்ம ஆன்லைன்ல பண்ற யூடியூப் சேனல்ஸ் இதே மாதிரி ஒர்க்ஸையும் மெயின்டைன் பண்ண முடியல கைஸ். அதுதான் பிரச்சனையே. என்னன்னா அவங்களுக்கு நான் இது பண்றது செட் ஆகல, நான் வந்து இது பண்றதுக்கு டைம் ஒதுக்க முடியல. ஏன்னா இது பண்ணா அது பண்ண முடியல, அது பண்ணா இது பண்ண முடியல. என்ன பண்றது என்ன சொல்றதே தெரியல கைஸ். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இதனால நான் டயத்தை எனக்கு ஒதுக்கி ஒரு கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி என்னால பண்ற முடியல. இல்ல ஏன் மேல தப்பா என்னன்னே புரியல கைஸ். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, எல்லாமே விட்டு தள்ளுங்க. என்ன பண்றது தலையெழுத்து எல்லாம். அதே மாதிரி நான் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் சேனல் ஆரம்பிச்சு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை பத்தி கண்டென்ட்டே போடலன்னு ஒத்துக்கிறேன். 2-3 வீடியோஸ் போட்டா அது கண்டென்ட்டே கிடையாது. நம்ம எனக்கு எப்படி ஆசைன்னா பாருங்க, ஒரு லாங் வீடியோஸ் மோட்டிவேஷனோட வேற லெவலில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். எப்படின்னா பாருங்க, யாருமே எடுக்காத ஒரு டாபிக் எடுத்து நம்ம வேற லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போட்டு ஜெயிச்சு காட்டணும். ஏன்னா இந்த டாபிக் யாருமே வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணல கைஸ். எதனால சொல்லுங்க? மார்க்கெட்டிங் தான். இதெல்லாம் பண்ணுவாங்களா யாராச்சும்? வியூஸ். நானே ஒரு நல்ல சேனல் ஆரம்பிக்கணுமா, ஒரு டெக் சேனல் இதே மாதிரி ரிலேட்டடாக ஆரம்பிச்சிருப்பேன். சே, அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏது ஆரம்பிக்கணும்? ஒரு வித்தியாசமான ஒரு புதிர்ச்சியை கொண்டு வரணும் தான். ஓகேவா? மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆல் இன் ஒன் ஒர்க் அவுட் கைஸ். பேக் நான் பண்றேன். நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அதை பத்தி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு சின்ன கருத்து சொல்லிடுறேன். என்னாலன்னா பாருங்களேன், என்னத்துக்கும் சேனல்ஸ் இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்குமே யோகா எல்லாத்துக்கும் ஒரு சேனல் இருக்கு. ஆனா மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரிலேட்டடான சேனல் இங்கிலீஷ் சேனல் தான் இருக்கு. அப்படி இருந்தாலுமே நம்ம தமிழ் சேனல்ஸ்ல எவனும் எப்படி இந்த ஜென்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போற அளவுக்கு குவாலிட்டியான வீடியோஸ் யாராலே பண்ண முடியல. நம்மளாலே பண்ண முடியும், நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. அதை பத்தி எனக்கு என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆர்வம், அதோட கத்துக்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. அதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. ஏன்னா எங்க அப்பா ஒரு கராத்தே மாஸ்டர். ஓகேவா? பிளாக் ஃபோர்டன் நினைக்கிறேன் எங்க தாத்தா சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ஜீன் நம்மளுக்கு இருக்கதான் செய்யும். அதனால நம்மளுக்கு அது கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி தான் நான் எவ்வளோ ட்ரை பண்ண. நம்ம சைட்லயே நிறைய ட்ரை பண்ணேன். எங்க சைட்ல எதுவுமே எனக்கு அமையல ஒழுங்கா. ஆனா இப்போ ஒரு சான்ஸ் இருக்கு. அதுக்கு உங்க சப்போர்ட் தான் நான் நிச்சயமா இதுல இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இப்பயே நான் ஒரு ரூம்ல உட்காந்துட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே வாய்ஸ் இதுமே சில டைம் வாய்ஸ்லாம் குழம்படி ஆகுது. ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலா பேசும்போது பேசிடலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பேசும்போது நிறைய விஷயங்கள் லேக் ஆகுது. ஏன்னா நான் ஒரு சேனல்னா சாதாரணமா நினைச்சேன் ஃபர்ஸ்ட். ஆனா யூடியூபர்ஸ் உங்க எல்லாருக்குமே ஒரு ஆன்சர், உங்களுக்கான ஒரு தனி ஆன்சர் பண்ணியே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போகணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலுமே இந்த வீடியோல சொல்லிடுறேன். எதனாலனா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை எப்படி சொல்றது, இந்த ஒரு நண்பன் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய் சொல்வாரு, அப்படியே அடிக்கிட்டே போவாரு. அது மாதிரி எடிட் பண்ணி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்கு வால்பேப்பர் தேடி இது பண்ணி அது பண்ணி இது பண்ணி அப்படி அலைய வேண்டியதா இருக்கு. சுத்தி மொபைலே நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தப்பா நினைக்கிறாங்க. நம்ம அதை ஜெயிச்சு காட்டிட்டு பிரச்சனை கிடையாது. நம்ம ஜெயிக்கலையா, அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணி நம்ம வீடியோஸ் இன்னுமே நம்ம அப்லோட் பண்றோம். சொன்ன ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. அது இல்லாம நம்ம நியூ சேனல்ல ஏற்கனவே நான் ஒரு சேனல் வச்சிருந்தேன். அந்த சேனல்ல நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பேஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. அதை பத்தி வர வீடியோஸ்ல கம்மிங் வீடியோஸ்ல சொல்றேன். நம்ம இந்த சேனல் எது ஸ்டார்ட் பண்ணமோ அதை விட போறது இல்ல. மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரிலேட்டடான, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான, மோட்டிவேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டிப்பா இந்த சேனல்ல இனிமே நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா நான் அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். 25 ஜெயிச்சு காட்டணும், 24ல ஜெயிச்சு காட்டணும் சொன்னேன். சம் ப்ராப்ளம்ஸ் ஜெயிக்க முடியல. அதை சொன்னேன். இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. நம்மளை பத்தி பேசி என்ன பண்றது, அது செஞ்சு பண்ணிட்டே இருப்பேன். அதனால வர காலத்துல கரெக்டா எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுவோம். உங்க சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஓகேவா? அந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் தெரிவிக்க விடுங்க. மாஸ்டர் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சேனல் நேம் வச்சிருக்கோம். அதுல ஒரு பிரச்சனை, நம்ம சேனல்லே உங்க பேர் இன்னும் வச்சுட்டு அலையறான். அவனை பீட் பண்றதுக்கு பீட் பண்ணிட்டேன். பீட்லாம் பண்ணி என்னோட வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டினியூட்டியை விட்டுட்டேன். ஒரு எப்படி சொல்றது, எங்க தாத்தாவுக்காக ஒரு 80 கல்யாணம். அது எப்படின்னா கைஸ், எங்க அப்பா அதை ஆசைப்பட்டாங்க. எங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நான் எடுத்துக்கிட்டு அதை நான் எப்படியாச்சும் ஒரு அச்சீவ் பண்ணணும், நம்ம காசுல செய்யணும். இதெல்லாம் நிறைய அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சேனல்ஸ்ல ஆரம்பிச்சேன். ஆனா நான் இப்படி காசு சம்பாதிக்கிற ஆரம்பிச்சேன்னு நினைக்க முடியாது. ஏன்னா நான் காசு சம்பாதிக்கிறதுக்காக நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா ஒரு நல்ல சிபிஎம்ல உள்ள ஒரு டெக் சேனல் அது மாதிரி நான் கண்டிப்பா போயிருப்பேன். ஓகேவா? ஆனா இதுல வந்து சிபிஎம் அந்த அளவுக்கு இருக்க, ரீச்சும் அந்த அளவுக்கு ஆக முடியாது. ஆனாலும் ஒரு வித்தியாசமான கண்டென்ட் எடுத்து நம்ம ரீச் பண்ணி காட்டணும்னா நான் அந்த கண்டென்ட் எடுத்தேன். இந்த அளவு கொஞ்சம் லேக் ஆயிட்டு, வேற ஒன்றும் கிடையாது. திருப்பி நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா நிச்சயமா நான் ஜெயிச்சிருப்பேன். ஜெயிக்கிற அந்த நம்பிக்கையெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. உங்க சப்போர்ட்டும் இருந்துச்சு.
இருந்தாலும் நான் தான் கொஞ்சம் பேஸ் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், இதுதான் என்னோட வீடியோவில் லாங் கண்டென்ட் நினைக்கிறேன். இதெல்லாம் லாங்கே கிடையாது, இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸ்டார்ட் பண்ணனா பேசிக்கிட்டே இருப்பேன். இதே மாதிரி ஒரு ஃப்ரீ டைம் எனக்கு கிடைக்கல ரீசன், ஓகேவா? அதனால இதுல இருந்து நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நிறைய வீடியோ எடிட் பண்ணி நான் இந்த சேனல்ல உங்களோட இன்ஃபர்மேஷனை ட்ரை பண்ணேன். அதே மாதிரி என்னோட ஏமிங், இந்த சேனலோட ஏமிங் என்னன்னா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை நம்ம தமிழ்நாடு எல்லா இடத்துக்கும் பரப்பணும். ஏன்னா நம்மளோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் நம்மளோட இது ஒரு கலை கைஸ், நம்மளோட பிறப்பு கலை, ஓகேவா? ஆனா எல்லாமே யார் கத்துக்கிறா? இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் நீங்க எல்லாமே அதில் அடங்கிடும் கைஸ், ஓகேவா? இப்போ எதனா ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்றாங்க, ஹேண்ட் ஸ்டாண்ட் ட்ரைனிங் எல்லாம் பண்றாங்களா, அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இதில் அடங்கிடும். யோகா எல்லாமே கம்பேர்ட் அடங்கிறது மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஓகேவா? அது தெரியாம நிறைய பேர் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. இதை ட்ரை பண்றத நம்ம ஒரு கலை அழிஞ்சிட்டு இருக்கு. இதை யாராச்சும் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ட்ரெயின் பண்ணணும், நான் கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணுங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிறைய டைப்ஸ்லாம் இருக்கு, ஓகேவா? அதெல்லாம் நீங்க நிறைய டைப்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க லேர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ். நானும் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்றேன். நான் என்னென்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கு அதுக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோ பண்றேன். இது எப்படி நான் லாவா எடுத்துட்டு வீடியோ கண்டென்ட் இதெல்லாம் இல்ல, வீடியோ போட்டே ஆகணும், ஓரளவுக்கு நம்ம மனசுல பேசிடுவோம், வேர்க்க நான் பேசிட்டு இருக்கேன் இப்ப. ஓகே காய்ஸ், அது உங்க சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நிறைய வீடியோஸ் இனிமே கம்மிங்ல ஒரு பூஸ்டோட கொடுப்போம். ஓகே காய்ஸ், அதனால உங்க லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க. அதனால தேங்க்யூ மாஸ்டர் ஃபைட்டர்ஸ். பாய் காய்ஸ்.